அன்பு நேயர்களே, கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக நாம் தந்த ஒரு வீடியோ, அமெரிக்காவில் இளைஞர் முஸ்லிம் வாலிபர் ஒருவர் ஷோரான் மம்தானி நியூயார்க் சிட்டியின் மேயராக வெற்றி பெறப் போகின்றார். அவருக்கு நாங்கள் நிறைய விடயம் சொன்னோம். அவர் கொள்கையில் ஒன்று என்னவென்றால், நெதன்யாகு மோடி மஸ்தான் ஜி போர்க்குற்றவாளிகள் என்ற கொள்கையுடன் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போதெல்லாம் அவர் தான் ஒரு முஸ்லிம் என்பதையும் வலியுறுத்தி, மோடி மஸ்தான் ஜி ஒரு போர்க்குற்றவாளி, குஜராத்தின் கொலையாளி அப்படின்றெல்லாம் ஏகப்பட்ட ஒரு பிரச்சாரத்துடன் முன்னெடுத்தவர் தான் இந்த ஷோரான் மம்தானி. இது குறித்து நாம் ஏற்கனவே 4 மாதங்களுக்கு முன்பாக தந்த டைட்டில் காட்டையும் தற்கொண்டோம் பாருங்கள். இன்று ஒரு இளம் முஸ்லீம் வாலிபர், முஸ்லீம் தான் அவர், உருது மொழியில் பிறந்த ஒரு வாலிபர். அதற்கு கம்பாலா, உகண்டாவின் கம்பாலாவும் பங்கு, இங்க குஜராத்தும் ஒரு பங்காளி. எப்படி பார்த்தாலும் ஒரு முஸ்லீம் குடும்பத்தின் ஒரு குடிமகன், 7 வயதில் அமெரிக்காவில் குடிபெயர்ந்த ஒரு குடியேறி, அதான் அவரோட வார்த்தை, குடியேறி. அந்த குடியேறி இன்று வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக உலகம் முழுவதும் மாறி இருக்கின்றது. இவர் முன்னெடுத்து வருகின்ற மிகப்பெரிய முன்னெடுப்புகள் மிகப்பெரிய பாதகத்தையும் தாக்கத்தையும் பின்னடைவையும் தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு மாநகரத்தின் மேயரின் வெற்றி, ஜனநாயக கட்சியின் வெற்றி ரம் மாம்சுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மாறி இருக்கின்றது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஷோரான் மம்தானி வெற்றி பெற்றது என்பது அதாவது அமெரிக்க தேர்தலில் பல்வேறு மாதங்களில் டொனால்ட் ட்ரம்பின் குடியரசு கட்சி படுதோல்வியையும் சந்தித்த விடயமானது மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் மிகப்பெரிய தாக்கத்தையும் அமெரிக்காவில் கொண்டு வந்திருக்கின்றது. இதைத்தான் நாம் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய பின்னடைவை ட்ரம்ப் சந்திக்க போகின்றார் என்று அந்த அளவுக்கு அது வந்திருக்கின்றது. அமெரிக்க அரசியலில் குயின்ஸின் 36வது மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நியூயார்க் மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஷோரான் மம்தானியை போல அவரின் துணிச்சலான கருத்துக்கள் மற்றும் நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தவர் என்ற ஒரு பெருமையை அவர் பெற்றிருக்கின்றார். அவரது முற்போக்கான நிலைப்பாடு மற்றும் அடிமட்ட அணுகுமுறைக்கு பெயர் பெற்ற மம்தானி சமூகங்களின் சமத்துவம், பொறுப்பு கூறல் மற்றும் தொலைநோக்கு ஆகியவற்றை கோரும் நேரத்தில் மாற்றத்தை ஏற்படும் தலைமையின் அடையாளமாக மாறியுள்ளார். ஒரு படித்த ஒரு நேற்றைய தேர்தலில் அவர் நியூயார்க்கின் மேயராக மாறிவிட்டார். நாம் அதை 4 மாதங்களுக்கு முதல் தந்துவிட்டோம். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். நியூயார்க் நகரில் குடியேறிகளால் கட்டமைக்கப்பட்ட குடியேறிகளின் நகரமாகவே இருக்கும். இன்றிரவு நிலவரப்படி ஒரு குடியேறியரால் நடத்தப்படும் நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஜனநாயக சோசலிஸ்ட், இரண்டிற்கும் நான் மன்னிப்பு கேட்க மறுக்கிறேன் என்று அவர் ஆரவாரமாக கைதட்டி கேட்கின்றார். அதை மக்களும் ரசிக்கின்றார்கள். மிகப்பெரிய முன்னேற்றம். இந்த குடியேறி மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்வரும் காலங்களில் கொண்டு வர போகின்றார். அது ரம்ஸ் மாம்சுக்கு மிகப்பெரிய தலைவலியாகத்தான் மாறப்போகுது. நிச்சயமாக வீட்டு நீதிக்கான சாம்பியன் மம்தானியின் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளில் ஒன்று வீட்டு உரிமைகளுக்கான அவரது இடைவிடாத வாதமாகும். உயர்ந்து வரும் வாடகைகள் மற்றும் இடப்பெயர்ச்சியால் போராடும் ஒரு நகரத்தில் வாடகைதாரர்களை பாதுகாப்பதையும் மலிவு விலை வீடுகளை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்ட கொள்கைகளை மம்தானி ஆதரித்துள்ளார். சரிதானே? அங்கே எளிய மக்கள் இருக்கும் இல்லை, எல்லாம் குடியேறான். அவனும் பாவம் இல்லை, அவனும் மாடா உழைத்து வரி கட்டிட்டு கடைசி அவன் சாகத்தான் போறான். குட்காஸ் எவிஷன் போன்ற முன்முயற்சிகளில் அவர் ஆற்றிய பணிகள் தொழிலாளர் வர்க்க குடும்பங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் பற்றிய ஆழமான புரிதலையும், வீட்டு வசதி ஒரு பண்டமாக அல்ல மனித உரிமைக்காக கருதப்படுவதை உறுதி செய்வதற்கான உறுதியையும் பிரதிபலிக்கின்றன மம்தானியின் கொள்கை. கலாச்சார பன்முகத்தன்மை நிறைந்த மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தும் மம்தானி புலம்பெயர்ந்த சமூகங்களின் குரல்களை தொடர்ந்து விரிவுபடுத்தியுள்ளார்.
மொழி அணுகலை பெறுவதற்கும் ஆவணமற்ற குடியிருப்பார்களை பாதுகாப்பதற்கும் உள்ளடக்கிய கொள்கைகளுக்குமாக போராடுவதற்கும் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் நியூயார்க்கின் வலிமை அதன் பன்முகத்தன்மையில் உள்ளது என்ற அவரது நம்பிக்கையை நிரூபிக்கின்றன. மம்தானியின் அணுகுமுறை சொல்லாட்சிக்கு அப்பாற்பட்டது. அவர் தொகுதி மக்களுடன் தீவிரமாக ஈடுபடுகிறார், டவுன் கால்களை நடத்துகிறார் மற்றும் கேட்கும் அமர்வுகளை நடத்துகிறார். மேலும் அமர்வுகள் அவர்களின் கவலைகள் சட்டமன்ற முன்னுரிமைகளை வடிவமைக்கின்றன. மம்தானியின் பொருளாதார நிகழ்ச்சி நிரல் நியாயத்தன்மை மற்றும் நிலையத்தன்மையை மையமாக கொண்டுள்ளது. அவர் மிகவும் பணக்காரர்களுக்கு வரி விதித்தல், பொது சேவைகளில் முதலீடு செய்தல் மற்றும் பொருளாதார இயக்கத்திற்கான பாதைகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை ஆதரித்துள்ளார். மாநில வங்கிக்கான அவரது ஆதரவு குறிப்பிடத்தக்கது, ஏனெனில் இது நிதியை நியாயப்படுத்துதல் மற்றும் உள்ளூர் சமூகங்களை அதிகாரம் செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் ஒரு கருத்து நிலவி வருகின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியேற்பதற்கு முன்பு மம்தானி அடிமட்ட ஒழுங்கமைப்பில் ஆழமாக ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக இன நீதி மற்றும் பொருளாதார சமத்துவம் தொடர்பான சிகிச்சைகளை சுற்றி இந்த பின்னணி அவரது சட்டமன்ற பணியை தெரிவிக்கின்றது. தான் ஒரு முஸ்லிம் என்பதை விட்டுக் கொடுக்காமலும் தான் ஒரு ஜனநாயகவாதி என்பதையும் அவர் அடிக்கடி ஒவ்வொரு தனது தேர்தல் மேடைகளிலும் அவர் முன்னிறுத்தி வந்திருக்கின்றார். அது வெள்ளை இன மக்கள் மாத்திரமல்லாமல் வந்தரகுடிகள் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு முன்னணி ஒரு முன்னிலையாக அவர் தன்னை நிலைநிறுத்தியிருக்கின்றார் என்பதும் ஒரு உயர் செய்தியாக பார்க்கலாம். ஜனவரி 1 முதல் அமெரிக்க அரசியல் மிகவும் கடினமான பணியை அவர் மேற்கொள்வதால் திரு மம்தானி $115 மில்லியன் பட்ஜெட் மற்றும் 8.5 மில்லியன் மக்களுக்காக பொறுப்பாவார். அவர் உண்மையிலேயே மக்களுக்காகத்தான் பாடுபட போகின்றார் என்று நியூயார்க் சிட்டியில் இருந்து வெளிவருகின்ற செய்திகள் எல்லாம் சொல்கின்றன. இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் அமெரிக்காவின் நியூயார்க், சின்சினாட்டி நகரங்கள், வெர்ஜீனியா, நியூ ஜெர்சி மாகாணங்களின் முக்கிய பதவிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தல்களில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அரசியல் ரீதியில் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறான் சொல்ல முடியும். நிலையில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி நகரில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட டிரம்ப் நியூயார்க் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற மம்தானி குறித்து பேசியிருக்கின்றார். அவர் மிகப்பெரிய எரிச்சலாகவும் ஒரு வயிற்றெரிச்சலாகவும் சில செய்திகளை விட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட அவர் சோர்விலிருந்துதான் காணப்படுகின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டுக்கு தலைவலியாய் போயிடுச்சு இந்த வெற்றி. ஆனாலும் உண்மையிலேயே பல ஆண்டுகளாக அது எச்சரித்ததை போலவே எங்கள் எதிரிகள் அமெரிக்காவை ஒரு கம்யூனிஸ்ட் கீவாவாகவும் சோசலிச வெனிசுலாவாகவும் மாற்றுவதில் உறுதியாக உள்ளனர் என்றும் அந்த நாடுகளுக்கு என்ன ஆனது என்பதை நீங்கள் காண்கள் எனவும் அவர் மிக எரிச்சலாக சொல்லியிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஆக ஒரு உகண்டா பாதை இருக்கும். உகண்டாவில் கம்பால் நகரில் உள்ள பாதருக்கும் இந்திய சினிமா திரைப்பட தயாரிப்பாளர் மீரா நாயருக்கும் மகனாக பிறந்த 30 வயது வாலிபர் மிகப்பெரிய புரட்சி செய்ய போகின்றார். இந்த புரட்சிக்கெல்லாம் அவர் ஈடுபடுத்தாலும் அவரது உயிருக்கு ஆபத்தாக எது அமைய போகுது என்றால் நிச்சயமாக நாம் அதை இங்கு நிலைநிறுத்தி சொல்ல முடியும். நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி, இன அழிப்பாளர். அதே போன்று நம்ம அடுத்த கூட்டு மோடி மஸ்தான் ஜி ஒரு போர்க்குற்றவாளி, இனவாதி, இன அழிப்பாளர் என்றெல்லாம் இந்த மம்தானி அவர்கள் உரையாற்றி அவர்கள் இந்த தனது சீட்டுக்குள் நுழைகின்ற போது 2 பேரையும் அரெஸ்ட் செய்ய போகின்றனர் என்று ஏற்கனவே அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையில் மிகவும் முன்னணியாக அவர் செயல்படுகின்ற போது ரம்சுமாமுக்கும் ஒரு தலைவலியாக அமைய போகின்றது. இதைத்தான் மொசாட் தன்னை கண்டுபிடிக்காத அளவுக்கு மிகவும் துல்லியமான முறையில் மம்தானி குறிவைக்கப்படுவார் என்பதில் மாற்று கருத்துக்களும். ஏனெனில் அடுத்த ஆட்சி நிச்சயமாக டொனால்டு டிரம்பின் ஆட்சியாக இருக்காது. அது நாம் சரியாக சொல்ல போனால் ரம்ஸ்மாமுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கின்ற ஒரு முன்னோடியாக மம்தானி மாறப்போகின்றார். மம்தானியின் உரைகள் எல்லாம் அந்த மாதிரி தான் அமைகின்றது.
டிரம்ஸின் குடியரசுக் கட்சி படிசோல்வியை தந்திருக்கின்றது. இங்க ஜனநாயக கட்சி மாபெரும் வெற்றியை கண்டிருக்கின்றது. இதுதான் இங்க உள்ள வெற்றி. எனவே எதிர்வரும் தேர்தல் எல்லாம் ஜனநாயக கட்சி தான் வெற்றி பெற போகின்றது. இதை நாம் இங்கே இப்போது சொல்லி வைக்க போகின்றோம். ஜனநாயக கட்சி சார்பான வேட்பாளர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் அமெரிக்காவில் வெற்றி பெற போகின்றார். ரொனால்ட் மாம்ஸ் குடியரசுக் கட்சிக்கான ஆப்பு இங்கு ஆப்படிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆப்பு எதிர்வரும் காலங்களில் தோல்வியாமுடைய போன அதற்கு முன்பாக இங்கு ஜோரான் மம்தானியின் உயிர் நிச்சயமாக மொஷாட்டால் குறிவைக்கப்படும். அது எந்த சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில் எப்படி அமைய போன. ஏனெனில் ஒரு இளம் வாலிபர், துடிப்பான வாலிபர், மிகப்பெரிய முன்னேற்ற பாதைகள் சொல்கின்ற போது இது அவருக்கான எதிராளிகளின் வயிற்றெரிச்சல் அவரது உயிரை குறிவைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பார்ப்போம். நாம் 4 மாதங்களுக்கு முதல் தந்த ஒரு வெற்றியையும் இப்போது நாம் சொல்லி இருக்கின்ற இந்த அவர் உயிருக்கு ஆபத்தாக அமைய போகின்ற விடயத்தையும் நாம் எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.